முடி நல்லா நீளமாக வளர்த்தியாக வளர்கிறதுக்கு ஹெர்பல் ஹேர் ஆயிலும், ஸ்கின்ல உள்ள டேன்லாம் ரிமூவ் ஆகி நல்லா க்ளோ ஆகிறதுக்கு ஹெர்பல் பாத் பவுடர் ரெடி பண்ணுறோம். உங்களுக்கு நம்மளுடைய ப்ராடக்ட் பிடிச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. எங்கள் ஊர் ஸ்டைல் கரியானம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இதுக்கு ஒரு குக்கரில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 2 பட்டை, 1 பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு பெரிய சைஸ் பல்லாரியை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு 2 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரையும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் நம்ம ஒன்று ஒன்றா சேர்க்கலாம். 1.5 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், 4 டீஸ்பூன் ஜீரக சோம்புத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து மசாலாவை வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு கூடவே 2 பச்சை மிளகா சேர்த்து நம்ம லைட்டாக வதக்கிட்டு 1/2 கிலோ அளவுக்கு கறி கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டோன்னே உடனே நம்ம தண்ணி ஊற்றிடக்கூடாது. அதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சுருங்க. இப்போ அது வேகிற நேரத்தில் ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய், ஒரு 7லேருந்து 8 முந்திரி சேர்த்து கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி நான் நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன். அரைச்ச விழுதை நான் கறி கூட சேர்த்து தேவையான அளவு ஒரு 2 கப்பு போல் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4லேருந்து ஒரு 5 விசில் போல் நம்ம வேக வச்சு எடுத்தோம்னா ரொம்ப டேஸ்டியான கரியானம் ரெடி ஆயிரும். நான் நெய் சோறுனால கொஞ்சம் திக்காக வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த பதத்தில் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 விசில் போல் வந்தோடனே நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு புதினா மல்லி போட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த ஸ்டைலில் கரியானம் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேமிலிஸோடு சேர்ந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.